ஹலோ மக்களே, நண்பன் பேஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. தலைவர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் முடிச்சு விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கர்நாடகாவில் அம்மன் கோயிலுக்கு வரையும் போயிட்டுருக்காரு. அவர் ஒரு சைடில் போய்கிட்டு இருக்காருப்பா. அவர் வாட்டுக்கு டேய் நீங்கள் என்னமோ கற்றுக்கடா, என்னமோ பண்ணுங்கடா, திராவிட கும்பலை வச்சு இஷ்டத்துக்கு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் நான் என் ரூட்டு நான் போயிட்டே இருக்கேன்ப்பா, நான் வாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், நீங்கள் கத்துறங்கடான்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு போயிட்டுருக்காரு. இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து திருச்சி கிழக்கில் யார் வந்து நிற்க போகிறா தமிழக வெட்டிகள் சார்பில் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பு வந்து ஏறி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, அவராக வீடியோ போட்டார். நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி முழுசாக சொல்லவும் இல்லாமல், நான் அரசியலுக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேள்வி அவங்கக்கிட்ட வச்சுட்டு, நான் அரசியலுக்கு வந்தால் என்ன நோக்கத்துக்காக வர்றேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரும்போது யார் வந்து தடுத்தாங்க, ஏன் தடுத்தாங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இப்போ நான் அரசியலுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு இது வரைக்கும் அவர் எதையும் டிக்ளேர் பண்ணலை. ஆனாலும் அந்த வீடியோவில் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ அரசியலுக்குள்ளே லாரன்ஸ் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும், இல்லை லாரன்ஸ் அவர்களுக்குள்ளே அரசியல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் என்ன மற்ற இத்தியாதியெல்லாம் செஞ்சு விட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சரி, இப்போ லாரன்ஸ் அவர்கள் வந்து எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வச்சுட்டு போயிட்டாப்புலப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரஜினியை பற்றி பேசியிருக்காரு, சீமானை பற்றி பேசியிருக்காரு, விஜயர்களை பற்றி பேசியிருக்காரு, இப்படி எல்லாரையும் பற்றி பேசியிருக்காரு, திராவிட கட்சியில் பற்றி பேசியிருக்காரு. இவருக்கு அரசியல் ஆசை எப்போதுலேருந்து வந்துச்சு அப்படின்றத பேசியிருக்காரு, ஏன் வந்துச்சு அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. அவருடைய முதல் தலையாய நோக்கமாக இருந்தது காரணம் என்னென்னா, அவருடைய அந்த சேவை மனப்பான்மை தான். அவர் தன்னுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளி பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறதுனால, அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பெரிய லெவலில் வந்து பணம் சம்பாதிக்காத ஒரு இடத்துல இருக்கும்போது அவருக்கு உதவிகள் தேவைப்படுது. அது பல பேர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்புறம் அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க, வைக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம அரசியலில் சேர்ந்தோம்னா வந்து ஓகே, ஒருவேளை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா செய்ய முடியும், இன்னும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமேன்ற அந்த ஆசை உள்ளுக்குள்ளே வருது. அப்போ அந்த ஆசை உள்ளுக்குள்ளே வந்தால் அவங்க எங்கே போய் அரசியலில் சேர்றது அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரெண்டு கட்சி தான், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த பக்கம் கலைஞர், அந்த பக்கம் அம்மா. ஸோ இங்கே போய் சேர்ந்தா இங்கே பகிச்சிருவோம், அங்கே போய் சேர்ந்தால் இங்கே பகிச்சிருவோம் அப்படின்ற ஒரு சிக்கலில் இருந்தனால ரெண்டு பக்கமும் போகாமல் ஒரு கட்டத்தில் வந்து தெலுங்குலாம் ஒரு அரசியல் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தார் அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ வந்து சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்போ. பட் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, தெலுங்கில் போய் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு தமிழ் தானே வாழ வச்சது, ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யலான்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் அந்த பக்கம் போகாமல் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்தால் செய்யலாம், இறங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது தான் அவருடைய ஆஸ்தான குருவான, லாஸ்தாவான, அப்பாவான, அண்ணனான அவரை வாழ வச்ச ரஜினி அவர்கள் வந்து அரசியல் களத்தில் இறங்குறார். அரசியல் களத்தில் இறங்கினோடனே அவருடைய ஆசை, அப்பா வந்துட்டார்ப்பா, நம்ம இன்னி போய் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. அவரே சொன்னார், அவங்க அம்மாட்ட போய் சொன்னோடனே அம்மா என்ன சொன்னாங்க, அரசியல் ஒரு சாக்கடை, அது உனக்கு செட் ஆகாது, அங்கே போகாது அப்படின்னு சொல்லி முட்டுப்புள்ளி வச்சுட்டாங்க. ரஜினிக்கு ஏன்ப்பா இந்த வயசில் இந்த வேலை, அவரே வீட்டில் உட்கார சொல்லுப்பா, நிம்மதியாக போக சொல்லுவோம், அவருக்கும் ஒரு பஞ்சை வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ அவருடைய கனவு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, அப்புறம் அது இதுன்னு ஏற்பட்டது வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் ஹிட் ஆக ஆரம்பித்தோன்னே நல்ல கோடிக்கணக்கில் பணங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் யாருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு போகிறார். இப்படி போய்கிட்டு இருக்க நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு அரசியல் ஆசை வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தான் காரணம். ஏன்னா திடுதிப்புன்னு இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து அதுவும் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. தமிழக வெற்றிகளும் பேர் வைக்கிறாரு. 5 தலைவர்கள் வந்து கொள்கை வேட்பாளராக வைக்கிறாரு. ஸோ அவருடைய விஷன் என்ன அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் யாருக்குமே புரியல அப்படின்னாலும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் மற்றவங்க சொல்கிறேன், நான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவருடைய விஷன் என்னவா இருக்குது அப்படின்றது புரியாமல் பல விமர்சனங்கள், பல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்பையும் அவர் போய் கேட்டிருக்காரு, அரசியலில் நான் போய் சேரட்டும் அப்படின்னு. அப்போயும் அவங்க அம்மா தடுத்துருக்காங்க, இல்லைப்பா, இது உனக்கு செட் ஆகாது, அரசியல் ஒரு சாக்கடை, அதில் நீ போய் என்ன பண்ண போகிற, அந்த தம்பியே வாய் பேச மாட்டார், அவரே அரசியலுக்கே வந்தார், நானே இந்த யோசனை உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து தடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் தான் நம்ம என்ன சொல்கிறது, அவரே சொல்லிட்டாரு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் தானே, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இங்கே வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இப்போ ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்க, பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரசியலில் நம்ம போய் இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது
அரசியல் அப்போ நல்லவர்களுக்கான இடம் இல்லை அப்படின்றத வந்து லாரன்ஸ் மாதிரி பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய நபருடைய அம்மாவே அந்த புரிதல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ பாமர மக்கள்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதனால தான் அரசியல் யாருமே நம்மளை விடலை. ஸோ அரசியல் நம்ம எப்போ ஆரம்பித்தோம், 2024 தலைவர்களுக்கு கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வரேன்னா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அந்த சாக்கடை எந்த அளவுக்கான சாக்கடையாக இருக்குன்றது அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சு. அது கரூர் இன்சிடெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார், ஓ அப்போ இந்த அரசியலுக்குள்ளே நம்ம அரசியல் பண்ணித்தான் ஆகணும், இவங்களுக்கான அரசியல் பண்ணித்தான் ஆகணும், அப்போ தான் மக்களுக்கான அந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுன்றதுக்காக அரசியல் களத்தில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் பல சாணக்கியத்தனத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தார் தலைவர் அவர்கள். ஸோ இப்படியே போய் அப்படியே வந்து கடைசியாக அப்படியே எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் டாப் டக்கரில் ஜெயிக்கிறாப்புல. அப்போ வந்து லாரன்ஸ் அவங்க அம்மா கிட்ட வந்து திருப்பி இதே விஷயத்தை சொல்லும்போது அவங்க அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இங்கே சொன்ன ஒரு விஷயம், நல்லவர்கள் அரசியலுக்கு வரும்போது இங்கே ஜாதி மதம் எதையும் யாரும் பார்க்குறதில்ல, பணத்தை பார்க்குறதில்ல, நல்லவங்க வந்தால் ஓட்டு போடுன்ற ஒரு மனநிலை மேலே மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம்னா 2 திருட்டு கும்பல். இந்த 2 திருட்டு கும்பல்கிட்டையும் நம்மளால் முடியல, போதுண்டா எங்களை விட்டு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி யாராவது வருவா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது வந்தார். அதனால் நம்ம வந்து தூக்கி உட்கார வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சிஎம்மில். அப்போ இங்கே ஒரு நல்லவராக இருக்கிறதுனால தான் மக்கள் வர ஆதரிச்சாங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நல்லவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவரை ஆதரிக்கிறதுக்கு நல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை லாரன்ஸோடைய அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு சிக்னலும் ஓகே கொடுத்துட்டாங்க. லாரன்ஸ் வீட்டு சைடில் பிரச்சனை கிடையாது. இப்போ லாரன்ஸ் அவர்களும் அரசியலுக்கு வரணும். ஆனால் லாரன்ஸ்குள்ளே அரசியல் வந்தால் என்ன ஆகும், அதுதான் இங்கே சிக்கல். ஏன்னு கேட்குறீங்களா, இப்போ வரைக்கும் அவர் திருச்சி கிழக்கில் நான் நிற்கிறேன், திருச்சி கிழக்கில் நான் தமிழக வெற்றிகளும் சார் வரேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக கொடுக்கல. இந்த பக்கம் தமிழக வெற்றிகளும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன், இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த கேள்விக்கு ஒன்று தலைவர் விஜய் அவர்கிட்ட பதில் இருக்கணும், இல்லை லாரன்ஸ்கிட்ட பதில் இருக்கணும். இவங்க 2 பேருக்கு தவிர்த்து வேறு யார்ட்டையும் பதில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே ஒரு செக்கு ஒரு இக்கனாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லதா மேடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கணும் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சியாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க, வாங்க மக்களுக்கு சேவை செய்வோம் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு காலம் போன காலத்தில். அப்போ அதுக்கான பின்னணி யார்? ஆப்வியஸ்லி பிஜேபி, ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அரசியல் விட்டு நான் போயிட்டேன், நான் இனி வந்தேன்னா என்னை காரி தூக்குவாங்க, தமிழ்நாட்டு மக்களை என்னை கள்ள கொண்டு அடிப்பாங்க, அதனால் நானாக வரலப்பா, என்னை ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் பொண்டாட்டி என்ன நான் சொல்கிறேன், அந்த ஒய்ஃப் வச்சு பண்ணுங்க, எதாவது பண்ணுங்க, போயா கட்சியோ ஏக்கம் பண்ணுங்கனோ பண்ணி தொலைங்க. அவர் நினைப்பார், நமக்கு வயசாகி தொலைது, எவனோ போய் சேர்றான், நமக்கு வந்து தொலைய மாட்டேங்குதுன்னு இப்போ ரஜினி அவர்கள் நினச்சா நினச்சிட்டு இருப்பார். ஸோ இந்த பக்கம் அவர் ஒரு சிக்கல்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கார். இங்கே பக்கம் 2 பக்கம், இந்த பக்கம் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் சுத்தமாக இல்லை, முடிஞ்சிருச்சு. திமுக ஒரு அனாதையாகி போச்சு, அதிமுக வந்து தண்ணி தொளிச்சு விட்டாச்சு. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது அண்ணாமலை உள்ளே வர்றாரு அப்படின்ற பேச்சு பெருவாறு அடிபட்டுகிட்டே இருக்குது. அப்போ இந்த அண்ணாமலை கண்டிப்பாக வருவார், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அவர்கிட்ட எங்கேப்பா அவ்வளோ பணம் இருக்குது கட்சி ஆரம்பிக்குது நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் முட்டாள்கள். பணம் வரும், எல்லாம் வரும், எங்கேருந்து வருமோ அங்கேருந்து வரும். இல்லைப்பா அவர் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தானப்போ வெளியில் வருவார். அவர் ஆஸ்தான குரு இப்போ மோடி தான், ஆஸ்தான குரு எல்லாமே அமித்ஷா தான் அவசரம். அதனால் அங்கே என்ன கொடுக்கப்படுகிறதோ, என்ன வேலை கொடுக்கப்படுதோ அதை வந்து இங்கே செய்வாங்க. தனியாக கட்சின்னு ஆரம்பிக்கிறன்ற பேரில் ஒருவேளை இந்த பக்கம் ரஜினி அவர்கள் இடத்துலேருந்து காரன்ஸுக்கு அழுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீ இந்த மாதிரி இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ நீ அண்ணாமலை கட்சி சார்பாக நீ வந்து என் தமிழக வெற்றியத்தை எதிர்த்து இடைத்தேர்தலில் இங்கே நிற்கக்கூடாது. ஒருவேளை அண்ணாமலை போட்டி போட்டால், ஒருவேளை போடலைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் கட்சியில் நீங்கள் வந்து சேரலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே அழுத்தம் கொடுத்தால் லாரன்ஸு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் வளர்த்து விட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது வச்சு கேட்குறதா, இல்லை இத்தனை கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிட்டாரு, சார் விஜய் அவர்களை சிஎம் ஆகியாச்சு, நம்ம சப்போர்ட் பண்ணி தான் நீ ஒரு சிஎம் ஆகணுமா அப்படின்ற மனப்பான்மை இல்லாமல் இந்த பக்கம் சரி நம்ம அங்கே போகணும், பேசாமல் இங்கே இருந்து போய் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தார்னா அப்போ அவரே சுய பரிசோதனையும் சுய கேள்வியும் கேட்டுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, லாரன்ஸ் அம்மா, நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, அதை ஒத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சப்போ இங்கே விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன, பணம் இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இது இல்லை, என்னது ஜாதி இல்லை, இதெல்லாம் எதுவுமே பார்க்காம தான் வந்து ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. பட் அண்ணாமலை எதை பேஸ் பண்ணி வருவார், மதவாத கட்சி பிஜேபியோட அந்த இந்துத்துவத்தை கொண்டு வருவார். லாரன்ஸ் அவர்கள் ஒருவேளை அங்கே போய் சேர்ந்தால் அப்போ அவர் என்னவா பார்க்கப்படுவார், அவரும் ஒரு மதவாதியாக பார்க்கப்படுவார், அப்போ ஒரு மதத்துக்கானவராக பார்க்கப்படுவார், அப்போ ஒரு
பல இன மக்களுக்கான சமூகத்துக்கான நபராக பார்க்கப்பட மாட்டார் அங்கே இருக்கும்போது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அப்போ இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கெஸ்ஸு போயிட்டுருக்கு. அதனால தான் இன்னை வரைக்கும் வெளியில் வரல. லாரன்ஸ் அவர்கள் டிவிக்கேவா இல்லை அவர் வந்து வேறு எதுவும் கட்சியில் போய் சேர்றாரா, இது வரைக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி லாரன்ஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத அவருக்கே இப்போயும் புரியல. அதனால தான் எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா நான் அரசியலுக்கு வரட்டுமான்னு. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? வந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்து நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இல்லை அவர் அண்ணாமலை கட்சியில் போய் சேருவாரா? ரஜினிகாந்த் அவர்கள்லாம் இருக்கிறனால அந்த அழுத்தத்தில் அண்ணாமலை போய் சேருவாரா? ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாரன்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் அதில் வரவேற்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அவருடைய எண்ணம் அந்த மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வர்றாரு. ஸோ அதற்கு சரியான இடம் தமிழக வெற்றி கழகம். மற்றபடி அவருடைய எண்ணம் பழிக்கணும் அப்படின்னா அது மற்ற கட்சியில் இருந்தால் பழிக்குமா பழிக்காதான்றது நீங்களே முடிவு பண்ணிங்க, அது அவரே முடிவு பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நல்லவர்கள் கட்சியில் போய் சேரணும் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு, வேறு எந்த கட்சியுமே கிடையாது. ஸோ இதை மீறி அவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் லாரன்ஸும் அவர்களில் ஒருவராகவே பார்க்கப்படுவார் அப்படின்றதை நான் இந்த வீடியோ வாயில் மூலமாக தெரிவித்து வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அப்படின்றத சொல்லி see you on another video. Love you all. Take care. Bye bye.